ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டீ கடை எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி காலையிலேருந்து ரொம்ப ஈகராக ஒரு பார்சலுக்கு தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வழியாக அந்த பார்சல் நம்ம கைக்கு வந்துருச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹர்ஷுக்கு தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். ஹர்ஷு ஸ்கூட்டியில் முன்னாடி கீழே அழகாக உட்காந்துப்பார். சரி இருந்தாலும் ஒரு சீட்டு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேங்க. என்னோடய ஸ்கூட்டி மாடல் வந்து டியோ ஆக்டிவா இந்த மாதிரி எல்லா ஸ்கூட்டருக்கும் மேட்ச் ஆகும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஆர்டர் போட்டேன். சீட் நல்லா தான் இருந்தது. இன்னும் ஃபிட் பண்ணி பார்க்கல. ஃபிட் பண்ணிவிட்டு நான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம கடையில் 2 நாளாக கண்டினியூவாக வெங்காய வடை தான் போட்டுட்ருக்குறோம். வாழைக்காய் மிளகா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி தான் வந்துட்டு வாழைக்காய் மிளகாலாம் வந்தது. வாங்க இன்றைக்கி நம்ம பஜ்ஜிக்கு மாவு நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு வந்துட்டு சொல்கிறேன். நம்ம பஜ்ஜிக்கு வந்துட்டு முக்கியமான பொருள் அதிகமாக தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தாங்க. கடலை மாவு வந்து 2 பாக்கெட் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, அப்புறம் கலருக்காக கொஞ்சம் வந்து ரெட் கலர் கேசரி பவுடர், உப்பு, சோடா உப்பு, வத்தப்பொடி வந்து நம்ம உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். எல்லோரும் சாப்பிடுவாங்க இல்லையா, முக்கியமாக வயசானவங்க. அதனால் பார்த்து தான் வத்தப்பொடி போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாமே போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசையணுங்க. நல்லா அடித்து பிசையணும். நம்ம அடித்து பிசைகிறதுலே அந்த பபுள்ஸ் ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் நம்ம பஜ்ஜி நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம மாவு ரெடி பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் நம்ம ஹர்ஷு வந்து பக்கத்து கடை அக்காங்க கூட நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தார். இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம பஜ்ஜி போட்டு முடிக்கணும். பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டாக நம்ம என்ன பஜ்ஜி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் தான். நல்லா அதுவே ஒன்று ஒன்றா அழகாக உருண்டு வந்தது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியும் போட்டுக்கலாம், அல்லது ஒரே இதாகவும் போட்டு எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா மாவு ஒரே மாவுன்றனால டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு வாழைக்காய் கொஞ்சம், அப்புறமா உருளைக்கிழங்கு கொஞ்சம், அப்புறமா மிளகா பஜ்ஜி கொஞ்சம், இந்த மாதிரி எல்லாமே மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட்டேன். அப்புறம் என்னங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம இன்றைக்கி பஜ்ஜியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம். எதுக்குன்னா நம்ம வீட்டு தேவதையை கூப்பிட்றதுக்கு போகிறோம். அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.